இவ்வளோ தூரம் போய் கேட்டதுக்கப்புறம் கூட காசுக்காக வந்து ஒருத்தவங்களை வந்து இது பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியலங்க, மனசே உடையுது நிஜமா. பேசலாமா மேடம் ராஜா சார் கிட்ட போய் என்னன்னு இந்த மாதிரி என்ன காரணம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? தெரிலங்க. அது லீகலாக வந்து லாயர்ஸ் லீகலாக அவர் கோர்ட்டுக்கே போயிட்டாரா போய் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ லீகலாக தான் சந்திக்கணும். சோனி மியூசிக் வந்து இதில் இன்டர்ஃபியர் ஆகணும். ஏன்னா ஒரு படத்துக்கும் வந்து சோனி மியூசிக் வந்து பாட்டை விற்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டை விற்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையாங்கிறத இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? கரெக்டாக. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டு விற்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டை விற்கும்போது நமக்கு தெரியணும் நம்மளோட லேண்டு தான், அது நம்மளோட இது தான், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் தான் நடுவில் வரணும். சும்மா வந்து ப்ரொடியூசர் மேலேயே கேஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணால் இது என்ன அர்த்தம்? நாங்கள் என்ன வந்து திருட்டுத்தனமாக வந்து பாட்டு போடுறோம்? கிடையாது. சோனி மியூசிக் அக்ரிமெண்ட் இருக்குது, காசு கொடுத்ததுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது, எல்லாமே லீகலாக தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இவங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னா எந்த எண்ணத்தில் போடுறாங்க, எந்த உரிமையில் போடுறாங்கன்னு தெரியல. அப்போ சோனி மியூசிக் உள்ளே வரணும், இதுக்கு அவரும் பதில் சொல்லணும். இது வந்து நான் ஓப்பனாக பேசிட்டேன், இப்போது அவரை ஓப்பனாக பேச சொல்லுங்களேன்.